வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, நம்மளுடைய WWE வந்து ரோமன் ரெயின்ஸை வந்து ரிட்டர்ன் கொண்டுட்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவில் இருக்காங்களாம். அது இல்லாமல் நம்மளுடைய சித்தரன்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷனில் வந்து 2 பேர் வந்து இணைய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் இருந்துச்சு. அது மேபி கிடையாதான். அது இல்லாமல் நம்மளுடைய அமெரிக்கன் நெட்வொர்க் கோடி ரோட்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீல் டர்ன் வந்து பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இருக்குது. இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதான் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது யாரை பற்றி அப்படின்னா, நம்முடைய செத் ஃப்ரீக்கிங் ரொலான்ஸ். அது இல்லாமல் 2025 மிஸ்டர் மணி இந்த பேங்கோட வின்னரான நம்முடைய செத்ரோன்ஸ் தான். அதாவது நம்முடைய செத்ரோன்ஸ் வந்து ஒரு ஃபேக்ஷனை வச்சுருக்காரு. அந்த ஃபேக்ஷன் வந்து இப்போ WWE ஒரு நம்பர் 1 ஒரு ஹீல் ஃபேக்ஷனாக வந்து இது இருக்குது. இந்த ஒரு ஃபேக்ஷன் எல்லாமே முழுக்க யாரை வச்சு அப்படின்னு கேட்டால் நம்முடைய பால் ஹேமன் தான். அது பால் ஹேமனோட காய் தான். இப்போ இவங்க தற்போதைய இவங்க தான், அதாவது நம்முடைய செத்ரோன்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்முடைய பிரான்சன் ரீடாக இருக்கட்டும், இல்லை நம்முடைய பிரான் பிரேக்கராக இருக்கட்டும், இவங்க 3 பேருமே நம்மளுடைய பால் ஹேமனோட காய் அப்படிங்கிறது வந்து முழுக்க ஒரு உண்மை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். ஆனாலும் இப்போ வந்து இந்த ஃபேக்ஷனை தவிர இதில் வந்து இன்னும் 2 பேர் இணைவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதாவது நம்முடைய ஈத்தன் பேஜாக இருக்கட்டும், அது இல்லாமல் நம்முடைய ரிக்கி ஸ்டாக்காக இருக்கட்டும், இவங்க 2 பேர் வந்து இந்த ஒரு ஃபேக்ஷனில் வந்து இணைவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது வேறு லெவலில் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ இவங்க 2 பேருமே வந்து இந்த ஒரு ஃபேக்ஷனில் வந்து இணைய மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து இன்டர்நெட்டில் பயங்கரமாக போய்கிட்டுருக்கு. அதாவது நம்முடைய பால் ஹேமன் வந்து ரீசெண்ட்லி ஒரு வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணியிருக்காரு. அதில் வந்து இப்போ வந்து உங்களோட ஒரு ஃபேக்ஷன் வந்து இப்போ WWE ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேமஸாக வந்து போய்கிட்டுருக்கு. அதாவது நம்முடைய செத்தோன்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷன் அதில் வந்து இப்போ வந்து இவங்க 2 பேர் வந்து சேருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ரூமர் அப்டேட், அது இல்லாமல் ஒரு ஸ்பாய்லர் அப்படிங்கிற மாதிரி இன்டர்நெட்டில் பயங்கரமாக போய்கிட்டுருக்கு. இது வந்து உண்மையா அப்படிங்கிற மாதிரி நம்முடைய பாலிஹெமன்ட்ட கேட்டதுக்கு, நம்முடைய பாலிஹெமன் வந்து எந்த விதமான விஷயத்தையுமே நீங்கள் நம்பாதீங்க. அதாவது அதாவது இந்த விஷயம்லாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து என்கிட்ட வந்து எடுத்துகிட்டு வராதீங்க. அது இல்லாமல் இதெல்லாம் வந்து ஃபேக்கு, இது வந்து நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது நம்முடைய பாலிஹெமன் வந்து இதில் வந்து கேட்ட கேள்விக்கு வந்து அவர் வந்து கரெக்டான ஒரு பதிலை சொல்லாதது. அவங்க வந்து அந்த ஃபேக்ஷனில் வந்து நம்முடைய ஈத்தன் பேஜாக இருக்கட்டும், அது இல்லாமல் நம்முடைய ரிக்கி ஸ்டார்க்காக இருக்கட்டும், இவங்க 2 பேரும் வந்து அந்த ஒரு ஃபேக்ஷனில் வந்து இணைவாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, இணைவாங்க இணைய மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் நம்மளுடைய பாலிஹெமன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற, அதாவது இந்த விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் என்கிட்ட கேட்காதீங்க, அது இல்லாமல் இந்த ஒரு விஷயத்தெல்லாம் என்கிட்ட கொண்டுட்டு வந்து கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரே தவிர, ஆனால் அவங்க வருவாங்க வரமாட்டாங்க, சேருவாங்க சேர மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கான கரெக்டான ஒரு பதிலை வந்து நம்மளுடைய பாலிஹெமன் சொல்லலை. அதனால் நம்மளுடைய WWE நினச்சா, அதாவது அந்த ஒரு ஃபேக்ஷனில் வந்து நம்ம ஈத்தன் பேஜையும், அது இல்லாமல் நம்முடைய ரிக்கி ஸ்டார்க்கையும் இணைக்கலாம். அது இல்லாமல் நம்முடைய பாலிஹெமன் வந்து இப்போ வந்து சொல்லி மழுப்புறாரு. அதாவது வருவாங்க வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அதாவது மழுப்புறாங்களே தவிர, ஆனால் அவங்க தான் சேருவாங்க, அவங்க தான் சேர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலை. ஒருவேளை நம்முடைய ஈத்தன் பேஜாக இருக்கட்டும், நம்மளுடைய ரிக்கி ஸ்டார்க்காக இருக்கட்டும், இவங்க 2 பேரும் அந்த ஒரு ஃபேக்ஷனில் வந்து இணைஞ்சா உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்கள். அது இல்லாமல் இவங்க 2 பேர்த்த தவிர வந்து அந்த ஃபேக்ஷன் வந்து வேறு யாராவது வந்து இணைஞ்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அந்த ரெஸ்லரோட பேரையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இப்போ நான் கேட்டதுக்கு வந்து அதிகமான பேர் வந்து சொல்கிறது என்ன அப்படின்ட்டா, நம்முடைய ஆஸ்டின் தியரி தான் சொல்லுவீங்க. அவர் வந்து இணைஞ்சா நல்லா தான் இருக்கும். அதுக்கான ஒரு பாசிபிலிட்டியை வந்து நம்முடைய WWE வந்து ஏற்படுத்தி தர்றாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வேணால் பார்க்கலாம். ரோமன் ரெயின்ஸ் வந்து WWEக்கு ரிட்டர்ன் வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட ஒரு குழப்பம் வந்து இப்போ வந்து இன்டர்நெட்டில் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. அது இல்லாமல் ஃபேன்ஸ்லாம் வந்து ரோமன் ரெயின்ஸ் வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிறத பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் தான் இப்போ நம்மளுடைய ஃபேன்ஸே இருக்காங்க. ஆனால் இப்போ வந்து நம்மளுடைய WWE வந்து ஜூலை மாதம் 7ஆம் தேதி நடக்க போகிற அந்த மண்டே நைட் டாக் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வருவாரா அப்படிங்கிற மாதிரி நம்மளோட WWE வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க அஃபிஷியலி. ஆனால் இப்போ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து எடுத்துட்டாங்க. இதனால் நம்மளுடைய ஃபேன்ஸு கேட்குற ஒரே கேள்வி என்னன்னா, ரோமன் ரெயின்ஸ் வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வந்து நம்முடைய ஃபேன்ஸ் வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து எப்போ தான் கரெக்டாக இப்போ தான் வருவார் அப்படின்னு கேட்டால், அதாவது சம்மர் ஸ்லாம் நடக்குதுல்ல, சம்மர் ஸ்லாமுக்கு முன்னாடி நடக்க போகிற மண்டே நைட் ராக் தான் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வருவார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. அப்படி அந்த மண்டே நைட் ராக் வருவார், அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப மெயின் ஈவெண்ட்டாக, அதாவது சம்மர் ஸ்லாமோட மெயின் ஈவெண்ட்டாக நடக்குதுல்ல, அதாவது இப்போ வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கும் நம்மளுடைய ஜான்சனாவுக்கும் நடக்கிற அந்த அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச்சில் நம்மளுடைய செத்ரோன்ஸோட அந்த ஒரு கேஷின் அந்த இடத்துல இருக்கும்ல, அப்போக்கி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ஷாக்கிங்லி ரிட்டன் வருவார். வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸை வந்து அந்த கேஷினில் வந்து பண்ண விடாமல் தடுத்து நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கும் நம்மளுடைய
ரோமன் ரெயின்ஸுக்கு மேலே அந்த ஒரு கான்ட்ரவர்ஸில் வந்து நம்முடைய டபிள்யூ வந்து மேபி அந்த இடத்துல வந்து கண்டினியூ பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப சரி எதுக்கு எப்போ பார்த்தாலும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து சம்மர் ஸ்லாமில் ரிட்டர்ன் கொண்டுட்டு வரணும், நம்ம மாற்றி ரிட்டர்ன் கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்க அப்படின்னா நம்முடைய ரோமன் ரெயின்ஸை வந்து சம்மர் ஸ்லாமுக்கு முன்னாடி நடக்க போகிற மண்டே நைட் ராவுக்கு நம்முடைய ரோமன் ரெயின்ஸை ரிட்டர்ன் கொண்டுட்டு வந்து நம்முடைய செத்ரோன்ஸுக்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கு மேலே அந்த ஒரு ஃபீடை கொண்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணி அந்த இடத்துல அதாவது சம்மர் ஸ்லாமில் வந்து நம்முடைய கோடிக்கும் நம்முடைய ஜான்சனாவுக்கும் மேட்ச் நடக்கிறப்ப அந்த இடத்துல கேஷ் இன் பண்ண போகிறப்ப அந்த இடத்துல கூட நம்முடைய திரும்பி அகைன் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு இன்வால்மெண்ட் அப்படிங்கிறது அந்த மேட்ச்சில் இருந்து அந்த இடத்துல வந்து நம்முடைய செத்ரோன்ஸை அடித்து அந்த ஒரு கேஷ் இன் பண்ண விடாமல் பண்ண விட்டால் தான் அந்த ஒரு ஃப்யூட் அப்படிங்கிறது நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்காக இருக்கட்டும், அது இல்லாமல் நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கான அந்த ஒரு ஃப்யூடு வந்து மேபி அந்த இடத்துல வந்து கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படாது. ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு ரிட்டர்ன் அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு 2 பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது ஒன்று சம்மர் ஸ்லாமில் வந்து இருக்கும், அது இல்லாட்டி சம்மர் ஸ்லாமுக்கு முன்னாடி நடக்க போகிற மண்டே நைட்டால் வந்து ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆல்மோஸ்ட் வந்து அந்த மேட்ச் நடக்குது சம்மர் ஸ்லாமில் என்ன கன்ஃபார்ம் 100% வந்து நம்முடைய கோடிக்கும் நம்முடைய ஜான்சனாவுக்கும் தான் மேட்ச் நடக்க போகுது. அதில் வந்து எப்படியாவது நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து அவரோட கேஷின் வந்து அந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அதிகமாக எதிர்பார்ப்பார். அப்போக்கி வந்து அந்த இடத்துல வந்து நம்முடைய செத்ரோன்ஸோட கேஷின் வந்து ஃபெயிலியர் ஆக்கியே தீருமே அப்படிங்கிறக்காக நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து கண்டிப்பாக நம்முடைய செத்ரோன்ஸை தடுப்பார் அப்படிங்கிறது 100% உறுதி. ஏன்னா அவரோட வாய்ப்பு எல்லாத்தையுமே நம்முடைய செத்ரோன்ஸ் தான் பறிச்சது. அதாவது நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து சாம்பியனாக இருக்கப்போ அந்த சாம்பியனை லாஸ் பண்ணதுக்கு நம்முடைய செத்ரோன்ஸ் தான் காரணம். அதுக்கப்புறம் திரும்பி வந்து அந்த ராயல் ரம்பிளை வின் பண்ணி திரும்பி வந்து அகைன் வந்து நான் சாம்பியன்ஷிப்புக்காக நான் மோதுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸ் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வச்சிருக்கப்ப அந்த இடத்துல வந்து நம்முடைய செத்ரோன்ஸோட அந்த இன்வால்வ்மெண்ட் ஆகி நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு ராயல் ரம்பிளோட அந்த ஒரு கனவை வந்து சதைச்சது எல்லாமே நம்மளுடைய முழுக்க நம்முடைய செத்ரோன்ஸ் தான். அது இல்லாமல் ரெசல்மனியாவில் வந்து நம்முடைய பால் ஹெமனோட காயான, அதாவது நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட காயான நம்முடைய பால் ஹெமனை வந்து அவர் பக்கம் கொண்டுட்டு போய்கிட்டது அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட ஒரு விஷயங்கள் எல்லாமே நம்முடைய செத்ரோன்ஸுக்கு வந்து செத்ரோன்ஸ் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்காக பண்ணியிருக்காதனால கண்டிப்பாக அவரோட கேஷினை வந்து கண்டிப்பாக நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ஃபெயிலியர் பண்ணுவார் அப்படிங்கிறது தான் இதில் வந்து இந்த ஸ்டோரியோட ஒரு மெயின் பார்ட்டே இது தான். அதனால் நம்முடைய செத்ரோன்ஸோட அந்த கேஷின் இருக்கிறப்ப அந்த இடத்துல நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட ரிட்டன் இருக்கும். அது இல்லாமல் நம்முடைய செத்ரோன்ஸ் வந்து எப்போல்லாம் கேஷின் பண்ணுறாரோ அப்போ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து நம்முடைய செத்ரோன்ஸ் வந்து பழி வாங்க போகிறாரு. இது நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி எத்தனை வருஷம் வந்து ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு கனவாக இருந்துச்சு. இது எவ்வளோ பெரிய ஒரு கனவு அப்படிங்கிறது. பட் எக்ஸ்பெக்டேஷன் ஓவரால் ஆல் பீப்புள் சரியா. ஆனாலும் இந்த ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ஃபேன்ஸ் பக்கத்தில் எவ்வளோ இருந்துச்சு. ஆனால் இது வந்து நடக்கவே இல்லை. அதாவது நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து சாம்பியனாக இருக்கிறப்ப நம்மளுடைய ராக்கை வந்து நீ வந்து உன்னோட ஷோவை வந்து என்கிட்ட வித்துரு, அதாவது நீ வந்து என்னோட பக்கத்தில் என்னோட சாம்பியனாக எனக்கு உறுதுணையாக இரு அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ராக் வந்து சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஃபரை வந்து அக்செப்ட் பண்ணார். அது வந்து கடைசியில் நடந்துச்சான்னு கேட்டால் நடக்கவே இல்லை. ஏன்னா டபிள்யூடபிள்யூட உண்மையான ரியல் ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து நம்மளுடைய ராக்கு சொன்ன அந்த ஒரு ஆஃபரை வந்து அக்செப்ட் பண்ணி நம்மளுடைய ராக்கோட ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்பியனாக ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பகத்தன்மையான ஒருத்தனாக வந்து நம்முடைய ராக்கு பக்கத்தில் தான் நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுதான் நம்மளுடைய டபிள்யூடபிள்யூட ஓன் ஸ்டோரி லைன். ஆனால் அந்த இடத்துல வந்து கருமம் பிடிச்ச நம்முடைய டிகேஓ குரூப்ஸ் வந்து அந்த தலையிட்டு எதுக்கு இதெல்லாம் வேணாம் இந்த ஸ்டோரி அப்படி நீ மாற்று அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய டிகேஓ குரூப்ஸ் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இது வந்து 2025 நம்முடைய ஜான்சனாவோட ரிட்டையர்மெண்ட் டூர், அதில் வந்து நம்முடைய ஜான்சனா வந்து ஹில்டன் பண்ண வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்மளுடைய டிகேஓ குரூப்ஸ் வந்து தலையிட்டு அந்த ஒரு ஸ்டோரியை அப்படியே தலைகளாக மாற்றிட்டாங்க. அதனால நம்மளுடைய கோடி ரோட்ஸோட அந்த ஒரு ஹீல்டன் அப்படிங்கிறது நமக்கு வந்து அந்த இடத்துல கிடைக்காமலே போயிருச்சு. ஆனால் இப்போ போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீல்டன் வந்து பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போய்கிட்டு இருக்குது. அதெல்லாம் எல்லா ஷோஸுமே சரி நானும் பார்த்துட்டேன். ஆனால் எல்லா சோர்ஸுமே சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கோடி ரோட்ஸ் வந்து ஹீல்டன் பண்ண போகிறாரு, கோடி ரோட்ஸ் வந்து ஹீல்டன் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாட் டாப்பிக்காக வந்து போய்கிட்டுருக்கு. அதாவது நான் கேட்குறேன், அதாவது கோடி ரோட்ஸோட அந்த ஒரு ஹீல்டனுக்காக எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். நான் வந்து தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஆனால் என்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு விருப்பம்படி நான் சொல்கிறேன். இது வந்து பாதி பேத்துக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். ஆனால் என்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு விருப்பம்படி நான் வந்து கோடி ரோட்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீல்டனுக்கெலாம் நான் வந்து பெருசாக வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணவே இல்லை. கோடி ரோட்ஸ் வந்து இப்போ வந்து ஒரு ஃபேஸ் ரெஸ்லராக இருக்கா அப்படின்னா அது வந்து அவருக்கு கரெக்டாக இருக்குது. ஆனால் திரும்பி வந்து அவர் வந்து ஒரு ஹீல்டன் பண்ணி ஒரு ஸ்டோரியை கொண்டுட்டு போகிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சாத்தியம் இல்லாதது.
பட் எனக்கு வந்து ஒரு ஹீல் டர்ன் பண்ணுறது எனக்கு பிடிக்கல. அது உங்களுக்கு பர்சனலி உங்களுக்கு பிடிக்குதா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ வந்து WWE வந்து நிறைய பேர் வந்து ஒரு ஹீல் டர்ன் ரெஸ்லராக தான் இருக்காங்க. எல்லாருமே இருக்காங்க. இப்போ வந்து நம்முடைய ஸ்மாக் டவுனில் இருக்காங்கன்னா நம்முடைய ஜான்சன் வந்து அந்த ஒரு ஃபேக்ஷனே அந்த ஒரு ஸ்மாக் டவுன் அப்படிங்கிறதே நம்முடைய ஜான்சனை தான் கட்டி ஆள்றாரு. இங்கிட்டு நம்ம பார்த்தோம் ராவ் பார்த்தா நம்முடைய செத்தோன்ஸ் தான் கட்டி ஆள்றாரு. அதாவது ஃபேஸ் ரெஸ்லரை விட ஹீல் ரெஸ்லர் தான் இங்கே அதிகமாக இருக்காங்கனால இவர் திரும்பி வந்து ஹீல் டர்ன் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் அங்கே பண்ண போகிறது கிடையாது. அதனால் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீலே அங்கே இருக்குது. ஹீலோடக்கு தான் இப்போ நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து ஒரு ஸ்டோரி லைனே போக போகிறாரு. அதனால் திரும்பி ஒரு ஹீல் டர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் சத்தியம் இல்லை. எத்தனை பேர் வந்து நம்முடைய கோடி ரோட்ஸோட அந்த ஒரு ஹீல் டர்னுக்காக எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க நண்பா.